ஓம் நமசிவாய. இந்த உலகத்தில் நாம் ஒருபோதும் தனியாக இல்லை. நம்மால் பார்க்க முடியாத ஒரு சக்தி எப்போதும் நம்மைச் சுற்றி, நம்மை காத்துக் கொண்டே இருக்கிறது. அந்த சக்தியே, அந்த பரம்பொருளே மகாதேவன் சிவன். சிவன் கைலாயத்தில் மட்டும் இருப்பவன் அல்ல, கோயிலில் மட்டும் இருப்பவன் அல்ல. அவன் நம்முள் இருக்கிறான், நம்முடன் ஒவ்வொரு நிமிடமும் நடந்து கொண்டிருக்கிறான். ஆனால் பலருக்கு ஒரு கேள்வி எழுகிறது. சிவன் உண்மையிலேயே என்னுடன் இருக்கிறாரா? எனக்கு அவர் துணை நிற்கிறாரா? இதற்கு பதில் ஆம். அதற்கான அறிகுறிகளே இந்த 5. இப்போது அந்த 5 அறிகுறிகளை மெதுவாக, ஆழமாக உங்கள் உள்ளத்திற்குள் சென்று உணர்வோம். அறிகுறி 1. காரணமில்லாத அமைதி. சில நேரங்களில் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கும், கடன் இருக்கும், வேலை சுமை இருக்கும், உறவுகளில் வலி இருக்கும். ஆனால் அதையும் மீறி உள்ளம் அமைதியாக இருக்கும். எல்லாம் சரியாகிவிடும், என்னவோ ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த அமைதி மனத்தால் உருவானதல்ல. ஓம், அது சிவன் இருக்கிற அறிகுறி. சிவன் இருப்பவன் மனதில் புயல் இருந்தாலும் உள்ளே ஒரு அமைதி இருக்கும். அதுதான் சிவசாந்தம். உங்கள் மனம் அடிக்கடி அமைதியாகிவிடுகிறதா? அப்படியென்றால் சிவன் உங்களுடன் இருக்கிறார். அறிகுறி 2. துன்பத்தில் கிடைக்கும் திடீர் வழி. சில சமயம் ஒரு பெரிய பிரச்சனை, எங்கும் வழி தெரியாது, மனிதர்கள் கைவிட்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் திடீரென்று ஒரு மனிதர் வருவார். ஒரு சொல் கேட்கும், ஒரு தீர்வு கிடைக்கும். இது எப்படி நடந்தது? இது அதிர்ஷ்டம் அல்ல, இது விபத்தல்ல. சிவன் அனுப்பிய உதவி. சிவன் நேரில் வரமாட்டான், ஆனால் ஒரு கருவியை அனுப்புவான். அந்த கருவி ஒரு மனிதராகவும், ஒரு சம்பவமாகவும், ஒரு எண்ணமாகவும் வரலாம். உங்களுக்கு இப்படி திடீர் வழிகள் கிடைத்திருக்கிறதா? அது சிவன் அருகில் இருக்கிற அறிகுறி. அறிகுறி 3. சிவனை நினைக்க வைக்கும் சம்பவங்கள். எங்கும் சிவன் நினைவு வருகிறதா? ஓம் நமசிவாய கேட்டால் உள்ளம் உருகுகிறதா? சிவன் பெயர் கேட்டாலே கண்கள் ஈரமாகிறதா? இது சும்மா நடக்காது. ஓம், சிவன்தான் உங்களை அழைக்கிறார். அவன் சொல்கிறான், நான் உன்னுடன் தான் இருக்கிறேன், என்னை மறந்துவிடாதே. இந்த நினைவுகள் அவன் இருப்பதற்கான மிகப்பெரிய அறிகுறி. அறிகுறி 4. அகந்தை குறைந்து கருணை அதிகரித்தல். சிவன் இருப்பவன் மெதுவாக மாறுவான். கோபம் குறையும், பொறுமை அதிகரிக்கும், மற்றவர்களின் வலி புரியும், மன்னிக்க கற்றுக்கொள்வான். இது மனவளர்ச்சி மட்டுமல்ல. ஓம், சிவன் உங்களை வடிவமைக்கிறார். கல்லை சிலையாக்குவது போல உங்களை மெதுவாக ஒரு உயர்ந்த மனிதராக மாற்றுகிறார். இந்த மாற்றம் நடந்தால் சந்தேகம் வேண்டாம், சிவன் நிச்சயம் உங்களுடன் இருக்கிறார். அறிகுறி 5. என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்ற சரணாகதி. ஒரு நாள் நீங்கள் சொல்வீர்கள், என்ன நடந்தாலும் சரி, எல்லாம் சிவனிடம் ஒப்படைத்தேன். அதுவே மிகப்பெரிய அறிகுறி. சிவன் இருப்பவன் பயப்பட மாட்டான். அவன் சொல்வான், என் அப்பன் இருக்கிறார், எனக்கு என்ன கவலை? ஓம், சரணாகதி வந்துவிட்டால் சிவன் முழுமையாக உங்களுடன் இருப்பான். முடிவுரை மற்றும் தியான அழைப்பு. இப்போது உங்கள் கண்களை மெதுவாக மூடுங்கள். உள்ளத்தில் சொல்லுங்கள், ஓம் நமசிவாய. நீங்கள் தனியாக இல்லை, நீங்கள் கைவிடப்படவில்லை. சிவன் உங்களுடன் இருக்கிறார், இந்த நிமிடமும், இந்த மூச்சிலும். ஓம் நமசிவாய. ஹர ஹர மகாதேவா.